ஸோ இந்த இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா, யூனிட் 2ல் குரூப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன்ப்பா. அதில் என்ன இருக்குது, குரூப்ஸில் முதல்ல 3.1 3.2 3.3 அப்படின்னு 3 செக்ஷன் இருக்குப்பா. ஆனால் நமக்குரியது வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 3.4லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், 3.1 to 3 மூணையும் கொஞ்சம் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், 3.4க்குள்ளே நம்ம போக முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரூப்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாப்பா, குரூப்ஸ்னால் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிகள், அதாவது 4 ஆக்சியம்னு சொல்லுவாங்க. க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த 4ஐயுமே சேர்த்து தான் வந்து நம்ம யூஜியில் 11th 12th படிச்சிருக்கோம். குரூப்ஸ்னால் என்ன அர்த்தம், குலம்னு அர்த்தம். குலம், சக்கர குலம், ஈருறுப்பு பரவல் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். இந்த மாதிரி நிறைய இது நம்ம பார்த்துருப்போம். அப்போ இதில் எப்படி இருக்குன்னா, ஜிங்கிறது ஒரு நான் எம்டி செட் எடுத்து அது ஒரு வெல் டிஃபைன்டு. ஜி கமா ஸ்டார்னால் ஜி கிராஸ் ஜியிலேருந்து ஜிகே போகிற மாதிரி, அதாவது 2 எலமெண்ட் எடுத்து அதை வந்து பெருக்குனா என்ன இருக்கும், அதுவும் அதுக்குள்ளேயே இருக்கும். அசோசியேட்டிவ் ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னு வரும். ஐடென்டிட்டினா ஒரு எலமெண்ட்டை அது கூட பெருக்குனா ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏன்னு வரும். இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு வரும். ஸோ அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குரூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஜென்ரலாக இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்மம் புக்கில் இருக்கும். நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா, இந்த இதில் இஜெட்டு ப்ளஸ்ஸு கியூ ப்ளஸ்ஸு சி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எல்லாமே வந்து குரூப்ஸ் தான். கியூ ப்ளஸ் அதாவது செட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் கமா டாட், அதாவது ஏ டாட் பி பிலாங்ஸ் டு இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி, அதாவது ஏ ஸ்டார் பி அப்படிங்கிற மாதிரி போடுறது, இதெல்லாம் குரூப்பு தான். இது வந்து செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ்ஸு, அதுவும் குரூப்பு தான். இது குரூப் கிடையாது, ஏன்னா இதில் அசோசியேட்டிவ் வராது. ஏ மைனஸ் பி மைனஸ் சி போட்டிருந்தால் அது வராது. அடுத்தது வந்து ஆர்லேருந்து -1 எடுத்துட்டோம்னா ஏ கிராஸ் பி படி பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி அப்படின்னு வரும். இது குரூப்பு தான்ப்பா. இஜெட்என் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இஜெட்என் ப்ளஸ்ஸும் சரி, இஜெட்பி 0 டாட்டும் சரி, டாட் போட்டு அந்த சர்க்கிள் மாதிரி போடணும். இந்த ரெண்டுமே குரூப்பு தான். இது வந்து ஆய்லர் பை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கப்பா. பையன் கமா டாட் இது வந்து குரூப்பு தான். ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல நோட்டில் நீட்டாக எழுதிக்கணும். இந்த குரூப் வந்து எப்போ அபீலியன் குரூப்பாக இருக்கும்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏன்னு இருக்கும். இந்த இஜெட் ப்ளஸ்ஸு இந்த மேட்ரிசஸில் டாட்டு போட்டால் வராது, ஒன்று வரும் ஒன்று வராதுங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ப்பா. ஸோ அதனால் இதை வந்து லைட்டாக நம்ம பார்த்துக்குருவோம்.